சூப்பரான கீரை பொரியல் ரெடி என் ஸ்டைலில். இங்கே பாருங்கள், இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை பொரியல். அதை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயுமே நான் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அதுக்கு கொஞ்சமாக நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம். நான் 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலி இந்த கீரைக்கெல்லாம் வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஜாஸ்தியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். நான் சொன்னேன் ரஃப்பாக சாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற ரஃப்பாக சாப் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ வந்து நான் கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக சால்ட்டு, ஜாஸ்தி சால்ட் போடாதீங்க, கொஞ்சமாக சால்ட். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் வந்து கீரை எடுத்து நான் போட போகிறேன். முருங்கைக்கீரை தான் இன்றைக்கி நான் போட போகிறது. ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பசங்களுக்கு, நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், ஒயிட் ரைஸ் அண்ட் கீரை பொரியல். ஸோ இந்த கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் கூட அல்டிமேட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கலர் தேவையில்லை, ஜஸ்ட் அனல் கம்மி பண்ணிவிட்டு மேலே கீழே மட்டும் போட்டு விட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி டம்ப் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து அது வந்து என்ன ஆகிடும்னா நார்மல் ஸ்டேஜ்க்கு வந்துடும். ஜஸ்ட் இப்படி கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள், அதுக்கு தான் நான் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கிறேன். பாருங்கள், நம்ம எவ்வளோ டிப் பண்ணி வச்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ என்னது ஃபுல்லாகவே வெந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க போகிறேன். இதை நல்லா வதங்கி வந்த பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.